திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கு. அந்த காட்சிகளை திரையில பார்க்குறோம். வண்டி வரட்டும் போயிடலாம். வண்டி வரட்டும் போயிடலாம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், தீ முழுமையாக அணைக்கப்பட்டு விட்டதா? அங்குள்ள சூழல் என்ன? திருச்சியிலிருந்து பிரதான நெடுஞ்சாலையாக இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில டோல்கேட் எனப்படக்கூடிய பகுதிக்கு அருகாமையில சாலையில சென்று கொண்டிருந்த கார் திடீரென ஒரு தீப்பொறி கிளம்பி இருக்கிறது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட காரில் இருந்தவர்கள் காரில் இருந்து வெளியேறிவிட்டனர். தீப்பொறி மெல்ல மெல்ல பரவி கார் முழுவதும் தீக்கிரையாகி முற்றிலுமாக தீக்கிரையாகி சேதமடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிடம் முழுமையாக தீ பரவி கொண்டதால் அந்த தேசிய நெடுஞ்சாலையில ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் உடனடியாக சின்ன ஒரு 5 நிமிடத்துல அந்த தீயை அணைத்ததன் காரணமாக போக்குவரத்து சரி செய்யப்பட்டிருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக கார்ல பயணித்த யாருக்கும் எந்த ஒரு காயமும் இல்லாமல் முன்னெச்சரிக்கையாக வெளியேறியதால் தப்பித்திருக்கின்றனர். நன்றி மணிகண்டன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.